வணக்கம் மக்களே. சீதா பழத்தில் இருக்கக்கூடிய அற்புதங்களும் புதிய கண்டுபிடிப்பும் நிறைய தகவல்கள் கேட்டிருப்பீங்க. ஆனால் இப்போ நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. வாங்க அதை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சைடில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய தகவல்கள் அற்புதமான விஷயங்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி வந்து சேர்ந்துடும். இப்போ நம்ம பதிவுக்குள்ளே போயிடலாம். ஸோ எப்போதுமே பார்த்தீங்கன்னா இந்த கஸ்டர்ட் ஆப்பிள் கிடையாது. மழை காலங்களையும் சரி இந்த குளிர்காலங்கள் அந்த ஒரு சீசன்ஸில் மட்டும்தான் நமக்கு கிடைக்கும். அப்போது ரொம்பவே ஒரு சுவையான ஒரு ஆரோக்கியமான ஒரு பழம் அப்படின்னா இந்த ஒரு சீத்தாப்பழத்தை சொல்லுவாங்க. இந்த மாதிரி நிறைய நன்மைகளை கொண்டு இருக்கக்கூடிய இந்த ஒரு சீத்தாப்பழத்தை நம்ம சாப்பிடலாமா? கண்டிப்பாங்க. ஏன்னா சீத்தாப்பழத்தில் உள்ள கால்சியம் மற்றும் மெக்னீசியம் சத்துகள் நம்மளுடைய எலும்புகளை ஆரோக்கியமாகவும் வலுவாகவும் வைக்க உதவுது அப்படின்னு நிபுணர்கள் சொல்கிறாங்க. ஸோ அது மட்டும் கிடையாது, நிறையவே நன்மைகள் கிடைக்குது. அது என்னென்னன்றதை ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாக நான் சொல்ல போகிறேன். நீங்கள் அதை காது கொடுத்து கேட்டாலே போதும், நிறையவே ஆரோக்கியங்கள் கிடைக்க போகுது. ஸோ உங்களுடைய மனநிலையையும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது மட்டும் கிடையாது, அலர்ஜி எதிர்ப்பு பண்புகள் நிறைந்து காணப்படக்கூடிய ஒரு பழமாக இது இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, கண் மற்றும் இதய ஆரோக்கியத்திற்கு நன்மை பயக்கும், இரத்த அழுத்தத்தை குறைக்கும், அஜீரணத்தை குணப்படுத்த உதவும். இந்த மாதிரி நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். அவ்வளோ அற்புதங்கள் பொதிஞ்சு காணப்படுது. ஸோ புற்றுநோய் எதிர்ப்பு கூறுகள் இருப்பதாக நம்பப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. புண்கள் மற்றும் அமிலத்தன்மையை தடுக்குது. மென்மையான சரும நிறத்தை கொடுக்கக்கூடிய நுண்ணூட்ட சக்திகள் இதில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மாதிரி தினசரி இந்த பழத்தை அளவாக உட்கொள்வதன் மூலயமா நிறையவே நலம் கிடைக்குது அப்படின்னு நிபுணர்கள் சொல்கிறாங்க. இது இனிப்பு சுவையை உடையது என்பதனால இதை அதிகமாக உட்கொள்வதை தவிர்க்க வேண்டும். ஸோ நிறையவே சாப்பிடணும் அப்படின்னு நினச்சிடாதீங்க. ஏன்னா நிறைய சாப்பிட்டா அது ஈரம் ஒத்துக்காது அப்படின்னு ஒரு சிலர் சாப்பிட மாட்டாங்க. எப்பெல்லாம் இதை சாப்பிடலாம்? உணவு உண்ட பிறகு ஒரு பழமாக நம்ம எடுத்துக்கலாம். ஸோ உணவுடன் பழங்களை சாப்பிட வேண்டாம். உணவு சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு காலையில் நம்ம ஒரு 8லேருந்து 9க்குள்ளே நம்ம உணவு சாப்பிட்ருவோமா, ஒரு 1 hour 2 hours கழிச்சு காலை 11 மணி அல்லது மாலை 4 மணிக்கு மேலே பார்த்திங்கன்னா இந்த பழங்களை நம்ம எடுத்துக்கலாம். மற்ற பழங்களுடன் சேர்த்து சாப்பிட தேவையில்ல. ஒரு நேரத்தில் ஒரு வகையான பழமாக சாப்பிடுங்க. ஸோ அது மட்டும் கிடையாது மக்களே, இதில் இருக்கக்கூடிய அந்த ஊட்டச்சத்துகள் நிறையவே நன்மைகளை கொண்டு இருக்குது. ஆரோக்கிய குணம் வாய்ந்தது அப்படின்றத நீங்கள் எப்போயுமே மறக்க தேவையில்லை. குளிர்காலத்தில் மட்டுமே கிடைக்கக்கூடிய இது பார்த்திங்கன்னா நம்ம சாப்பிட்றதன் மூலியமாக இதில் இருக்கக்கூடிய நார் சத்து உடல் எடையை குறைக்க உதவியாக இருக்குது. அதிலும் தைராய்டு பிரச்சனையால் அதிகரித்து உடல் எடை குறைப்பதில் சீத்தாப்பழம் சிறப்பாக செயல்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த விஷயம், கர்ப்பிணிகளுக்கு சிறந்தது. கர்ப்பிணிகள் அவசியம் சாப்பிட வேண்டிய பழங்களில் ஒன்று சீத்தாப்பழம். ஸோ குளிர்ச்சியை தரக்கூடிய பழம் என்பதனால கருசிதைவு போன்றவை தடுக்கப்படும். கூடுதலாக சிசுவின் மூளை, நரம்பு மண்டலம், எலும்பு வளர்ச்சிக்கு உதவியாக இருக்குது. கர்ப்ப காலத்தில் ஏற்படக்கூடிய வாந்தி, குமட்டல், பசியின்மை போன்ற பிரச்சனைகளை தடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சீத்தாப்பழத்தில் உள்ள வைட்டமின் B6 மூச்சு குழாய் அலர்ஜி மற்றும் ஆஸ்துமா போன்ற பிரச்சனைகளை வராமல் தடுக்குது. வீசிங் பிரச்சனை உள்ளவர்கள் சீத்தாப்பழம் எடுத்துக்கொள்ள வேண்டாம் அப்படின்னு பரிந்துரைக்கப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சீத்தாப்பழத்தில் உள்ள அதிகப்படியான மெக்னீசியம் இதய சுவர்களை வலுப்படுத்துவதோடு இருதயம் சீராக சுருங்கி விரிவதற்கு செயல்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செரிமான பிரச்சனைகளான அஜீரணம், குமட்டல் போன்ற பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு அளிக்குது. குறிப்பாக உணவு எடுத்துக்கொண்டதும் வயிறு வலியால் அவதிப்படுபவர்கள் சீத்தாப்பழம் எடுத்துக்கொண்டால் மிகவும் நல்லது. இதில் இருக்கக்கூடிய நார் சத்துகள் குடலுடைய இயக்கத்தை சீராக இயக்கி செரிமானம் நன்கு நடைபெறுவதற்கு உறுதி செய்து அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பழத்தில் உள்ள நார் சத்து இரத்தத்தில் சர்க்கரை உறிஞ்சப்படுவதை குறைப்பதனால டைப் 2 நீரிழிவு நோயால் அவதிப்படுபவர்களுக்கு சிறந்த பழம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சீத்தாப்பழத்தில் இருக்கக்கூடிய அதிகப்படியான இரும்பு சத்து உடலில் உள்ள ஈமோகுளோபினுடைய அளவை அதிகரித்து இரத்த அளவை அதிகரிக்கும். இதனால் இரத்த சோகை போன்ற பிரச்சனைகளை ஏற்படுத்தாது. அதனால் கிடைக்கக்கூடிய பழங்களை நம்ம தொடர்ந்து பயன்படுத்தினாவே நிறைய ஆரோக்கியங்களை பெற முடியும். சீத்தா பழங்களை நாளுக்கு 1 அப்படின்னு சாப்பிடுங்க. அப்படி இல்லைனா வாரத்திற்கு ஒரு முறையாவது கிடைக்கும் போது இந்த சீத்தா பழங்களை சாப்பிட்டு வரலாம். ரொம்பவே ஆரோக்கியங்கள் கிடைக்கும் மக்களே. இது போன்ற தகவல்கள், அற்புதமான விஷயங்களை தொடர்ந்து கேட்கணும் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சைடில் இருக்கக்கூடிய
பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.